Hello viewers, welcome to Super Brain. Exercise 5.2 la objective type questions பார்க்கலாம். Question number 12. If triangle GUT is isosceles and right angle, then angle TUG is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து isosceles triangleனா என்ன? ரெண்டு சைடு ஈக்குவலா, ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு சைடு ஈக்குவலா இருந்தா அது வந்து isosceles triangle அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம அது வந்து right angle triangleனு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த யூவோடைய அந்த நடுவில் இருக்கிறதுக்கு தான் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த யூவோடைய ஆங்கிள் என்ன, இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா ரெண்டு சைடு ஈக்குவல் இல்லையா? இந்த ரெண்டு சைடு ஈக்குவல்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த ஆங்கிளும் இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரணும். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியா, அப்புறம் வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். அப்போ என்ன எடுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டு சேம்ன்றதுனால எக்ஸ்னே எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும்னா 180 டிகிரி வரணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2x வருமா, ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ப்ளஸ் 90 இந்த சைடு வரும்போது மைனஸ் 90 டிகிரியாக வரும். அப்போ 2x ஈக்குவல் டு 180லேருந்து 90 மைனஸ் பண்ணால் நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி டிவைடட் பை 2, இதுலேருந்து நம்ம வந்து டிவைட் பண்ணால் நமக்கு 45 டிகிரி கிடைக்கும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம 45 டிகிரின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. த ஹைப்போடெனியூஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆஃப் சைட்ஸ் 12 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைப்போடெனியூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுதான் வந்து ரைட் ஆங்கிள். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைப்போடெனியூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மற்ற ரெண்டு சைடும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது 12 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், இது 16 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹைப்போடெனியூஸ் கண்டுபிடிச்சலாம். இப்போ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா, இது ஏ, இது பி, இது சின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஹைப்போடெனியூஸ் ஸ்கொயர் என்னது, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரத்துடைய ஃபார்முலா. ஸோ பிசி ஸ்கொயர் நமக்கு தெரியாது, ஸோ நம்ம பிசி தான் கண்டுபிடிக்கணும். அதனால பிசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஏசி ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 12 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 12 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏபி ஸ்கொயர் வந்து ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. அப்போ 16 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 12 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 144 கிடைக்கும். அதே மாதிரி 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 6 36, பேலன்ஸ் 3, 1 6 6, அப்போ 9, திருப்பியும் 6 1, எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 256 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 144 256 ஆட் பண்ணால் 10, பேலன்ஸ் 1 6 10, திருப்பியும் 1 3 4 400 நமக்கு கிடைக்குது. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400னா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 400 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 20க்கு ஸ்கொயர் போட்டு எழுதலாம். 20 × 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 400 கிடைக்கும். 20 ஸ்கொயர் தான் நமக்கு 400. அப்போ இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிவிட்டு பிசி ஈக்குவல் டு 20 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. அப்போ இதுதான் இதோடைய ஆன்சர். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிடலாம், 20 சென்டிமீட்டர் அப்படின்னு இங்கே எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The area of a rectangle of length கொடுத்துட்டாங்க, ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளில் அதோடைய லென்த் கொடுத்துட்டாங்க, டயக்னல் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ரெக்டாங்கிளில் லென்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 21 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டயக்னல் கொடுத்துருக்காங்க. டயக்னல்னா என்ன அர்த்தம், இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ், இந்த மூலையும் சேர்க்கறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, டயக்னல்னு சொல்லுவோம். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 29 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதோடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரெக்டாங்கிளுடைய ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L × B இல்லையா, ஸ்கொயர் யூனிட்ஸாக இருக்கும். ஸோ L × B இருக்கும். நமக்கு L தெரியும், இப்போ பிரெத்து நமக்கு தெரியாது. இப்போ இந்த பிரெத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால எப்போவுமே ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு தெரியும். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள், இது எப்படி இருக்குது, நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நேம் கொடுத்துக்கலாம், ABCDன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்போடெனியூஸா, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பிரெத்து தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கும். இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடெனியூஸ். ஓகே, ஸோ இது வந்து இது பக்கத்தில் இருக்கிறது தான் அட்ஜசன்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பிரெத்து தெரிஞ்சால் தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா
பித்தாகரஸ் தியரம் இங்க நம்ம அப்ளை பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம்னா என்ன? ஹைப்போடெனிஸ் ஸ்கொயரா, அப்ப ஏசி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு இந்த ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு சைடுனா எது? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏசி ஸ்கொயர் நமக்கு தெரியும் 29 ஸ்கொயர்ன்ட்டு, ஏபி வந்து நமக்கு தெரியும் 21 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பிசி ஸ்கொயர். இப்போ நமக்கு பிசி தான் வேணும். ஸோ இந்த பிசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 21 ஸ்கொயரை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இது என்ன ஆகும்? -21 ஸ்கொயராக மாறிடும். அப்போ 29க்கு நம்ம ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும்னா 9 9s are 81, பேலன்ஸ் 8, 9 2s are 18, அப்புறம் 26. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 18, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 5 ஆகும். அப்போ இதை நம்ம ஆட் பண்ணால் 14 பேலன்ஸ் 1 841 நமக்கு கிடைக்குது 29 ஸ்கொயர். அதே மாதிரி 21க்கு நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 1 2 திருப்பியும் 2 4 ஆகுமா? அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு 441 கிடைக்குதா? ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்னு இருக்குமா? ஸோ இப்போ இந்த 841லேருந்து 441 நம்ம சப் பண்ண போகிறோம். இந்த நம்பர்லேருந்து இதை நம்ம சப் பண்ண போகிறோம். 1ல் 1 போச்சுன்னா 0, 4ல் 4 போச்சுன்னா 0, 8ல் 4 போச்சுன்னா 4. எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 400. அப்போ பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது சப் பண்ண என்ன கிடைச்சிது? 400. நம்ம பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர்னு எழுதலாம். 20க்கு ஸ்கொயர் போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 400 கிடைக்கும். 20 × 20 400. இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ பிசி ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ பிரெத்து, இப்போ இந்த பிசின்றது தான் என்ன? பிரெத்து. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எல் இன்ட்டு பி தானே ஏரியா. ஸோ இதையோ மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 21ஐயும் 20யும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 21 × 20. ஸோ இந்த ஒரு 0 இருக்கிறனால 0 அப்படியே போட்டுக்கோங்க. இது கூட இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது 2, திருப்பி 2 2s are 4, 420 கிடைக்குது. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் யூனிட்டில் சொல்லணும். அப்போ 420 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the sides of a right angle triangle ஆர் இந்த ரேஷியோ, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் எல்லாம் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா இது கூட ஏதோ மல்டிப்ளேல இருக்குன்னு அர்த்தம். இது கூட எது மல்டிப்ளேல இருக்கும்? இது கூடயும் அதே தான் மல்டிப்ளே இருக்கும். இது கூடயும் அதே தான் மல்டிப்ளே இருக்கும். அதாவது இது கூட நான் எக்ஸ் மல்டிப்ளேல எடுத்துக்கிறேன்னா இது கூடயும் எக்ஸ் தான் மல்டிப்ளேல இருக்கும், இது கூடயும் எக்ஸ் தான் மல்டிப்ளேல இருக்கும். ஸோ அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் அப்படின்னா என்ன இருக்கும்? சுற்றி இருக்க எல்லா சைடையும் ஆட் பண்ணி வர்றது தான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணலாம்னா இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது கூட ஏதோ மல்டிப்ளேல இருக்குன்னு சொன்னா அப்போ 5xன்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்ன ஆகும்? 12xன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 13xன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறேன்? 120 யூனிட்ஸ்ன்னு போடுறேன். ஏன்னா பெரிமீட்டர்னா எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். அதனால நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட எதுவும் மல்டிப்ளேல இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 17 கூட 13 ஆட் பண்ணால் நமக்கு 30xன்னு கிடைக்குமா? ஈக்குவல் டு 120. இப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். இப்போ 120 இந்த 30 டிவைடில் வந்துடும். 10க்கு 10 கேன்சல் பண்ணுங்க. இது 1 டைம், இது 4 டைம். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுத்து கூடயும் நம்ம தனித்தனியாக நம்ம போட்டோம்னா எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒவ்வொரு சைடும் தனித்தனியாக கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் சைடு நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 5x இல்லையா? அப்போ 5x அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 கூட எக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். இந்த 5 கூட இந்த 4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்குமா? அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? 12xன்னு எடுத்துருக்குமா? அப்போ 12x அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 கூட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இது கூட இது மல்டிப்ளை பண்ணால் 48ன்னு கிடைக்குமா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? 13x. ஸோ 13x அப்படின்னும் போது 13 × 4 ஆகுமா? ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 52 கிடைக்கும். நமக்கு யூனிட்ஸ் வந்து அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல, வெறும் யூனிட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்னா 20, 48, 52ன்னு இருக்கும். ஸோ 20, 48, 52 யூனிட்ஸாக இருக்கும். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.